அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனல்ல எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போட்டிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தைப்பூசங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி. இன்னைக்கு தைப்பூச நாள். அதாவது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வர்ற நாள் தாங்க தைப்பூச தினம்னு சொல்றாங்க. இந்த தைப்பூச நாள்ல முருகப்பெருமானை வழிபடும், அதுவும் செவ்வாய்க்கிழமையில கூடி வருதுனால இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவர் நிறைவேற்றி தருவாருங்க. அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டியவங்க குழந்தை பாக்கியம், திருமண யோகம் வேண்டியவங்களுக்கு திருமண யோகம், சொந்த வீடு அமைய வேண்டியவங்களுக்கு சொந்த வீடு, தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகணும்னு நினச்சா இவங்க எல்லாருமே இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். விரதம் அதாவது இவ்வளோ நாளும் 48 நாள் விரதம் இருந்தும் இன்னைக்கு தைப்பூச விழாவில் நிவர்த்தி பண்ணுவாங்க. இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்தும் செய்வாங்க. இந்த 48 நாள் 21 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரமாவது விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற முருகர் சிலையாகட்டும், பொதுவாக வேல் இருந்ததுன்னா வேலுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு செவ்வரளி பூ மாலை வாங்கி போட்டு, முருகர் படம்னாலும் சரி அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூ மாலை வாங்கி போட்டு சர்க்கோணத்தில் போட்டு, அதாவது நான் இந்த படத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, இதே மாதிரி சர்க்கோணம் கோலம் போட்டு அதில் ஒரே ஒரு அகலில் நெய்யூட்டி சிகப்பு கலர் திரியிட்டு தீபமேற்றி நீங்கள் மனசார முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி விரதம் இருக்க முடியவங்க 3 நேரம் உணவு எதுவும் எடுத்துக்காமல் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த தைப்பூச நாளில் தான் முருகப்பெருமான் தேவர்களையும் அசுரர்களுக்கும் இடையில போர் ஏற்பட்டது. அந்த போரில் அவர் வெற்றி பெறதுக்காக அந்த அதாவது பார்வதி தாயிடமிருந்து வேல் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாளில் தான் அவர் முருகப்பெருமான் தாரகாசுரன் அப்படிங்கிறவரை வதம் செய்யறதுக்காக தாய் பார்வதியிடமிருந்து வேல் வாங்கினார். இந்த நாளை தைப்பூச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பூசத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க. இந்த நாளில் வள்ளலார் பொதுவாக இந்த நாளில் வள்ளலார் முக்தி அடைஞ்சார். இந்த தைப்பூச நாளில் தான் முருகன் கோயிலுக்கு எல்லாரும் காவடி எடுத்துட்டு அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் எல்லா முருகன் கோயிலையும் சரி சிவன் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. நீங்கள் வீட்டிலே உங்களுக்கு வழிபாடு செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி படத்துக்கு முன்ன தீபமேற்றி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான ஏதாவது பால் பாயாசம், பஞ்சாமிர்தம் ஏதாவது உங்களை முடிய நெய்வேத்தியம் வச்சுட்டு இல்லைன்னா ஒரு 2 வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சு நெய்வேத்தியம் வச்சுட்டு முருகப்பெருமான மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க. மாலையில் பக்கத்தில் இருக்க கோயிலில் முருகன் கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து அங்கே நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி அவரை உங்கள் தேவைகள் என்னையோ அதை கேட்டு மனசார நீங்கள் வேண்டும்போது இந்த தைப்பூசத்தில் நம்ம வைக்கிற வேண்டுதல் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே நமக்கு எல்லா விஷயங்களும் நல்ல சக்ஸஸாக அமையுங்க. அது உங்களாலே கண்கூடாக பார்க்க முடியுங்க. பொதுவாக இந்த நாளில் நிறைய பேர் திருச்செந்தூர், பழனி இங்கெல்லாம் இந்த பெரிய பெரிய ஸ்தலங்களில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. ஆனால் நமக்கு அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் கண்டிப்பாக இன்றைக்கி போய் உங்களுடைய மனசார நீங்கள் வேண்டுதல் வைங்க. வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கு சகல வித சௌபாக்கியங்களும் ஏற்படும். இந்த நாளை பொதுவாக நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விரதம் இருக்க முடியலன்னு நினச்சிட்டு சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு வழிபட்டாலும் சரி, அந்த முருகனை மனசார நம்ம நினைக்க நம்ம குடும்பத்தில் செல்வம் பெருகும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நிலைச்சி நிற்குங்க. அது மாத்திரம் இல்லை, பாசம் அதிகரிக்கும். பொதுவாக வேலை வேண்டுவங்க இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடும்போது அவங்களுக்கு வேலைங்கிறது நிரந்தரமான ஒரு வேலை அமையும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த தைப்பூசத்தில் குருவாகிய பிரகஸ்பதி அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைக்கி குரு வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் ஏதாவது குரு கோயில் இருந்தால், அதாவது பெரிய குருக்கள், அதாவது குருன்னு சொல்லும்போது அகத்தீஸ்வரர் இந்த மாதிரி குருக்கள் இல்லைன்னா ஏதேனும் அதாவது வியாழ பகவானுடைய அந்த குரு பகவான் எந்த குரு பகவானுடைய இது இருந்தாலும் நீங்கள் குரு பகவானையும் இன்றைக்கி வழிபாடு செய்யலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த தைப்பூசத்தில் திருமண தடை உள்ளவங்கள்லாம் இன்றைக்கி முருகன் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு திருமண யோகம் அமையுங்க. அது மாதிரி பில்லி சூனியம் மாந்திரிகம் எந்த ஒரு ஏவல் விஷயம் இருந்தாலும் நம்மளை அண்டவே அண்டாது. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நமக்கு சகல வித நன்மைகளும் கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும், செல்வ செழிப்பு
சேமிப்புங்கிறது ஏற்படும். நம்மளால முடிஞ்சத 2 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். அது பழங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சாதமா இருக்கலாம். எலுமிச்சை பழ சாதம், தயிர் சாதம் ஏதாவது 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. பண்ணிட்டு இன்னைக்கு இந்த விரதம் இருக்க முடியுங்க, விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. விரதம் இருக்க முடியாதவங்க வந்து சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு மாலையிலயாவது முருகப்பெருமானை வழிபாடு இது பண்ணுங்க. முக்கியமா இன்னைக்கு செவ்வாய் ஓரையில நீங்க தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி அவரை மனசார வழிபடும்போது உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையுத உங்களாலே கண்கூட பார்க்க முடியுங்க. நானும் உங்களுக்காக முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் சகலவித செல்வ செழிப்பும் உண்டாகட்டும்னு இந்த தைப்பூச நாள் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.